So students, நம்ம 3.48 example பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இந்த 5 values நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அதே மாதிரி நீங்கள் next 5 values நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு values ஆல்ரெடி இருக்கு. இந்த values தான் yக்கு வருதா நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஓகே. Next step 2 வந்து plot the points for the above ordered pairs x, y on the graph using suitable scale. Okay. So scale அப்படின்னா இந்த கிராஃப்ல எப்போ எழுதியே ஆகணும். x axis வந்து 1 cm, அதாவது இதை தான் நம்ம 1 cm அப்படின்னு சொல்லுவோம். 1 cm எத்தனை யூனிட், y axis 1 cm எத்தனை யூனிட் நீங்க எழுதணும். இந்த இவங்க எடுத்துருக்குல வந்து y axis வந்து 2 யூனிட்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது 1 சென்டிமீட்டர் வந்து ஈக்குவல் டு 2 யூனிட். அப்போ இதுல பாதி வந்து 1 யூனிட்னு நம்ம வச்சுக்கலாம். இது 3 யூனிட், இது 5 யூனிட், இது 7 யூனிட், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணணும். பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் வேல்யூ கிடைச்சிருக்கோ அதை கரெக்டாக பிளாட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் தப்பாக ஆனால் கூட கிராஃப் வராது. ஓகே. So the third step is draw the parabola and mark the coordinates of the parabola which intersects the x-axis. So x அப்புறம் x dash y dash மார்க் பண்ணுறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே. அது இல்லைனாலும் உங்களுக்கு -1 மார்க் வந்து மைனஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸை ஒரு பேரபோலாவா வரைங்க. அது ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சாக தான் இருக்கணும். நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்கேல் வச்செல்லாம் வரைஞ்சிங்கன்னா அது பேரபோலா மாதிரியே இருக்காது. ஓகே. ஸோ ஃப்ரீ ஸ்கெட்சாக ஒரு பேரபோலா வரைஞ்சிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா the roots of the equation are the x coordinates of the intersecting points. ரூட்ஸ்னு ஏதோ சொல்லுவோன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு லைனோ இல்லை ஒரு பேரபோலாவோ கட் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் அது எங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நம்ம ரூட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸோட ரூட் கண்டுபிடிக்க ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை கிராஃபிக்கலி ரெப்ரசென்ட் பண்ணும்போது அது எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரூட்ஸ் என்னன்னா -4,0 அண்ட் 3,0 அதான் எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸ்னா இந்த எக்ஸ் இது ஃபுல்லாக தான் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. இது மட்டும் எக்ஸ் ஆக்சிஸ் கிடையாது. இது ஃபுல்லா எக்ஸ் ஆக்சிஸ், அப்புறம் இது ஃபுல்லா ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ரூட்ஸ். அண்ட் தி பேரபோலா வித் எக்ஸ் ஆக்சிஸ் விச் ஆர் -4 and 3 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இப்போ நீங்கள் x + 3 = 0 அப்படின்னு வச்சிங்கன்னா -3. அதே மாதிரி -4 + x = 0னா இப்போ x = +4 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும். அதான் ரூட்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 2 பாயிண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த ரூட்ஸ் கட் ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்னன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். உங்களுக்கு தெரியும் -4ம் 3ம் ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால தான் இதுக்கு பேரு தான் ரியல் ரூட்ஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆனா மட்டும் அந்த ரியல் ரூட். அதுக்கப்புறம் இது ரெண்டும் அன்ஈக்குவல்னு உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் நீங்களே எனக்கு எழுதி அனுப்பணும். ஓகே. ஸோ இந்த டேபிளை உங்களுக்கு ஒரு தாடி காமிக்கிறேன். நீங்கள் போட்டு ரீசெக் பண்ணி நீங்கள் கிராஃப் போட்டு எனக்கு காமிக்கணும். I'll just show you the graph. இதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. So we'll just see the third question. X + 2x + 5 = 0. Let y = x² + 2x + 5. ஏன்னா நம்ம அப்படி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே. So now first step, prepare a table for the values y = x² + 2x + 5. Okay. So இதுக்கும் நம்ம values prepare பண்ண போறோம். Okay. So you know y = x² + 2x + 5 இல்லையா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ x = நம்ம -3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா which is equal to -3 whole square plus 2 into -3 plus 5 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ 3 square 9 minus into minus plus அப்போ இங்கே மைனஸ் வரும். ஸோ 2 into -3 is nothing but -6. ஓகே. minus into plus is minus, 2 into 3 is 6 and plus 5 அப்படியே வரும். ஸோ அப்போ இதில் என்னன்னா இது ஃபர்ஸ்ட் ஆடிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எனக்கு 14 கிடைக்கும். 14ல் 6 எடுத்துட்டா 8 கிடைக்கும். ஓகே. ஸோ ரீசெக் நான் பண்ணேன். x -3 போட்டால் y 8 தான் கிடைக்குது. ஓகே. ஸோ when x = -2 let. ஓகே.
ஸோ லெட் நீங்கள் எழுதினீங்கன்னா பெட்டராக இருக்கும். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு -2 அப்போ போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு -2 ப்ளஸ் 5 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அண்ட் 2 இன்ட்டு -2 இஸ் நத்திங் பட் -4 ப்ளஸ் 5. ஸோ இதை நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். ஸோ -2 and 5 இதையும் நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ நவ் லெட் எக்ஸ் பி -1. So it is equal to -1 whole square plus 2 into -1 plus 5. Okay, so -1 whole square இது 1 போட்டுக்கோங்க, minus into minus plus. அப்போ 2 minus into plus வந்து minus, 2 into 1 வந்து 2 plus 5. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, 6. 6ல 2 போச்சுன்னா 4 கிடைக்கும். ஸோ அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு -1க்கு 4 தான் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு ரீசெக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் எனி வேல்யூ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல -13 எடுத்துக்கலாம், -40 எடுத்துக்கலாம், -50 எடுத்துக்கலாம். ஸோ இன்ஃபினிட்டி தவிர நீங்கள் என்ன வேல்யூ வேணால் எடுக்கலாம். பட் அவ்வளோ பெரிய வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சின்ன சின்ன வேல்யூ எடுத்திருக்கோம். அதே மாதிரி நீங்கள் சின்ன வேல்யூ எடுத்தால் தான் உங்களுக்கு கிராஃப் வரும். நீங்கள் இதை 10க்கு மேலே எடுத்தாலே உங்களுக்கு கிராஃப் போடவே முடியாது, பேரபோலா வராது. ஏன்னா கிராஃபை விட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் சின்ன சின்ன வேல்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்தது நம்மளோட செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம் பாயிண்ட்ஸ். -3,8 அடுத்து -2, -5, -1,4, 0,5, 1,8, 2,39, 3,20. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த ஈக்குவேஷனை அந்த இடத்துல எழுதணும். அந்த பேரபோலாவோ இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோ நீங்கள் எது வரைஞ்சாலும் கிராஃபில் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை அந்த லைனுக்கு மேலேயே எழுதணும். ஸோ அகெயின் நான் உங்களுக்கு சொல்கிறேன், x டேஷ் போடணும், y டேஷ் போடணும். ஓகே, ஒய்யை நீங்கள் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஒய்க்கு தேவை இல்லாததுனால நான் ஒய்யை இங்கேயே நிற்பாட்டிட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வரைகிறது தான் முக்கியம். ஒய் நீங்கள் வேணும்னா -1, -2, -3க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் y டேஷ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த 2 பாயிண்ட்டு என்ன பண்ணுது, இங்கே ஒரு பாயிண்ட் கூட இதில் டச்சே ஆகலை. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா தேர் ஆர் நோ ரியல் ரூட்ஸ். அப்படின்னா இதெல்லாம் ரியல் ரூட்ஸே கிடையாது. ஓகே, அன்ரியல் ரூட்ஸை பற்றி நீங்கள் அடுத்த 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ஸோ இங்கே அன்ரியல் ரூட்ஸ் பற்றி வேண்டாம், இங்கே நோ ரியல் ரூட்ஸ், அவ்வளோதான். ஓகே, அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எக்ஸ் ஆக்சிஸில் அது கட் ஆகணும், அந்த பேரபோலாவோ இல்லை அந்த லைனோ கட் ஆனால் மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதாவது ரியல் ரூட் இருக்குன்னு அர்த்தம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸில் மட்டும் தான் கட் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸில் கட்டே பண்ணல. ஸோ இங்கே நோ ரியல் ரூட்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு செகண்ட் பர்சன் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். ஒரே ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகும் சம்வேர், அது நீங்கள் தான் சொல்லணும். ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் கட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அதாவது இங்கே 2,0 அப்படின்ற பாயிண்ட்ல அது வந்துச்சுன்னா அப்போ 2 வேல்யூ வரும், 2 வேல்யூமே 2 தான். ஓகே, அதுக்கு அதான் அர்த்தம். ஒரு பாயிண்ட்ல கட் ஆச்சுன்னா 2 வேல்யூமே அதே நம்பர் தான். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, இதை நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் பண்ணணும். ஓகே, ஸோ என்னன்னா உங்களுக்கு கிராஃப்ஸ் இது தனியாக கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே நம்பர் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இது நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும் ஃபோட்டோ எடுத்து. ஓகே, I think you will do it. Okay, so next is solving quadratic equations through intersection of lines. ஸோ இங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், இன்டர்செக்ஸ் தி பேரபோலா 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ்னா ரூட்ஸ் வந்து என்னன்னா எக்ஸ் குவாடினேட்ஸாக இருக்கும், அதுவும் டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனில் டச் தி பேரபோலா அட் ஒன்லி 1 பாயிண்ட், எக்ஸ் ஆக்சிஸில் 1 பாயிண்ட்ல மட்டும் கட் பண்ணால் சிங்கிள் ரூட், அதாவது சேம் ரூட், ஒரே ரூட் 2 தாட்டி வரும்னு அர்த்தம். If the straight line doesn't intersect or touch the parabola, then the quadratic equation will have no real roots. Okay, intersection of lines. உங்களுக்கு இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன். பட் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ்னா இது ஒரு பேரபோலான்னு வச்சுக்கோங்க. ஒரு லைன் அது எக்ஸ் ஆக்சிஸாக கூட இருக்கலாம். ஓகே,
பட் இங்கே ஒரு லைன், இப்போ நீங்கள் இந்த லைனை வரைகிறீங்க அப்படின்னா இது இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் 2 பாயிண்ட். பட் இது அந்த டேஞ்சன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல கட் ஆனா ஒரே ஒரு ரூட், இந்த மாதிரி 2 பாயிண்ட்ல கட் ஆனா 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். தென் கட் ஆகாம இப்படி லைன் தனியா போயிடுச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ். ஓகே, ஸோ இந்த லைனை தான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3.49 draw the graph of y equal to 2x square, hence solve 2x square minus x minus 6 equal to 0. அப்படின்னு இந்த மாதிரி உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்து ஒன்றை சால்வ் பண்ண சொல்லி இன்னொன்று கிராஃப் வரைய சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கிராஃப்ல போட வேண்டிய ஈக்குவேஷனை வந்து அதோட சொல்யூஷன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, -2 8 -1 2 0 0 1 2 and 2 8 இதான் கொடுத்துருக்க சொல்யூஷன். பட் நீங்கள் எழுதும்போது நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க, பட் இங்கே ரஃப் காலம்ல அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டு சால்வ் 2x square minus x minus 6 equal to 0, subtract 2x square minus x minus 6 equal to 0 from y equal to 2x square. இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒன்று கிராஃப் ஒன்று சால்வ் பண்ண சொன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கீழே செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா y equal to 2x square 0 equal to 2x square minus x minus 6 இப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன் சேஞ்சஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். 0க்கு சைனே இல்லை, ஸோ அது அப்படியே வந்துடும். அதை நம்ம ப்ளஸ்ன்னு தான் வச்சுப்போம், பட் சைன் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம். ஸோ y அப்படியே வந்துடும். ஸோ 2x square 2x minus 2x square கேன்சல், அப்புறம் minus x plus x மாறிடும், minus 6 plus 6 மாறிடும். ஸோ y equal to x plus 6 அப்படின்னு கிடைச்சாச்சு. ஸோ அகெயின் இப்போ y equal to x plus 6, அப்போ இங்கே நம்ம ஒரு பாக்ஸ் போட்டோம் இல்லையா, y equal to 2x square அப்படின்னு. இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, y ஓட வேல்யூஸ் 2 இருக்கு. ஸோ அதை தனித்தனியாக நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ -2 4 -1 5 0 6 -1 7 2 and 8. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது எப்படி இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணணும்னு. இந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த ஈக்குவேஷனில் போட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ -2 வச்சிங்கன்னா -2 + 6 என்னன்னா 4. அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ -1 வச்சிங்கன்னா -1 + 6 5. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா தனித்தனியாக அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் இதை பேரபோலாவா வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை பேரபோலாவா மாத்திருங்க. தென் செகண்ட் சின்னதாக கிடைச்சிருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை லைனாக வரைஞ்சு போறோம், ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிக்க போறோம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா இது 2 பாயிண்ட்ல கட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பேரபோலாவுக்கு 2 இது ரூட்ஸ், ரியல் ரூட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி பேரபோலா வரைஞ்சி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி, வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் அதெல்லாம் போடணும். ஓகே ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங்கா இங்கே கொடுத்துருக்காங்க, இது எக்ஸ் டேஷ். ஓகே, அது ஒய், இது ஒய் டேஷ் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டுட்ட பிறகு 4th ஸ்டெப் தான் இந்த எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தி ஃபார்ம்ஸ் தி சொல்யூஷன் செட். இங்க என்னன்னா இங்க சொல்யூஷன்ஸும் கேட்கறாங்க இல்லையா, சால்வ்னாலே அதுக்கு சொல்யூஷன் எழுதணும்னு அர்த்தம். தட் இஸ் நத்திங் பட் -1.5, 2 ஃபார் 2x square minus x minus 6 equal to 0. ஸோ அது ஏன் -1.5, 2 அப்படின்னு ஏன் கிடைச்சது நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, 2 சொல்யூஷன் இருக்குன்னு. ஸோ அதுல ஒன்று தான் அது மைனஸ், இது -1, ஸோ அது -5. ஓகே, அது கட் ஆகிற பாயிண்ட் -5 பாயிண்ட். அப்புறம் என்னன்னா 2 எங்கிருந்து வந்தது, 2 எங்கிருந்து வந்ததுன்னா இந்த பாயிண்ட் இங்கே கட் ஆகுது இல்லையா, இதோட எக்ஸ் வேல்யூஸ் தான் நம்மளோட, எப்பயுமே எக்ஸ் வேல்யூஸ் தான் நம்மளோட சொல்யூஷன் இல்லையா. ஸோ இதோட எக்ஸ் வேல்யூ 2, இதோட எக்ஸ் வேல்யூ வந்து -1.5. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை ஹாஃப்னா பாயிண்ட்ல எடுத்துக்க முடியும்னு.